இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு அற்புத நாள், இறைவன் கொடுத்த அதிசயத்தின் நாள். இன்று உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காணப்போகின்றீர்கள். ஏனென்றால் அதிசயங்கள் செய்கின்ற தெய்வம் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். எனவே யார் யாரெல்லாம் இன்றைய நாளில் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்கள் அவரது கிருபையால் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு வாருங்கள், அவரது கல்வாரி பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீருக்காக காத்து நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள், இந்த வாரம், இந்த மாதம் பூராக எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக. எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு என்றும் என்றென்றும் உரியன. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல்
உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழுகின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், என் நேசர், என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன், என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடம் இருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்ககிட்ட கேள்வி கேட்கிறவங்க 3 விதம். ஒன்று, உங்ககிட்ட அறிவை வளர்த்துக்கணும் என்பதற்காக கேள்வி கேட்கிறவங்க. அவங்க கேள்வி கேட்கிறப்போ அவங்களுக்கு நீங்க தாராளமாக பதில கொடுங்க. வேதம் குறித்து அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தாராளமா வேதம் குறித்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவற்றை அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவர்கள் வேதத்துல தங்களை வளர்த்துப்பாங்க, வேத அறிவுல அவங்க வளர்ந்துப்பாங்க. ஆகவே இந்த முதல் தரத்தினர் எப்பொழுதுமே உங்ககிட்ட பேசுறப்போ, கேள்வி கேட்கிறப்போ தங்களது அறிவை வளர்த்துக்கணும் அப்படி என்கின்ற நோக்கத்தோடு கேட்கிறபடியால நீங்க மனமுவந்து அவர்களுக்கு பதிலளிங்க. இரண்டாவது விதமானவர்கள் உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே கேள்வியை கேட்பாங்க. அந்த கேள்வியை அவங்க ஏன் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்வத்தோடு அறிந்து கொள்ள வேணும் அப்படி என்கின்ற ஆர்வத்தோடு கேட்பது கிடையாது. வேதத்தை குறித்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா, உங்களுக்கு தெரியுமா, அந்த யோனா இருக்கிறாரே, அவர்
3 நாட்கள் உண்மையாகவே மீனின் வயிற்றுக்குள்ளதான் இருந்தாரா? அப்படி மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, அவருக்கு நீங்க பதிலளிக்க போவீங்களாக இருந்தா, எந்த ஒரு பதிலையும் நீங்க அவர்கிட்ட அவமானப்படும்படியாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கும். அப்பேற்பட்டவர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. 3வது விதமானவங்க, சும்மா பேசணும், சும்மா எதையாச்சும் கேட்கணும் அப்படி என்பதற்காகவே கேட்கக்கூடியவர்கள். அப்படி கேள்வி கேட்கிறார்களே, அவர்களிடம் இருந்தும் கூட நீங்க விலகி இருங்க. ஏன் தெரியுமா? சும்மா டைம் பாஸுக்கு எதையாச்சும் பத்தி பேசணும், எதையாச்சும் பத்தி கேட்டுக்கணும் அப்படி என்பதற்காக, சரி ஒரு டாபிக்கும் இல்லையா உங்ககிட்ட வந்து, அம்மா பைபிள்ல இந்த இடத்துல தாவீது பத்தி சொல்லி இருக்குதே, தாவீது நடனமாடினா, அவன் நடனமாடின வேளையில அவனுடைய மேலுட அப்படியே கழன்று விழுந்ததாமே, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அவன் அப்படி ஆடியது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறப்போ, அது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ அல்லது சமயங்கள்ல உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ கிடையாது. மாறாக உங்ககிட்ட அப்படியே பேசி டைம் பாஸ் பண்ணிக்கிறதுக்காக. நீங்க அவங்கள நல்லா கூர்ந்து கவனிப்பீங்களாக இருந்தா, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில அவங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சரி சரி இந்த டாபிக்கை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்கிறவங்க 3 ரகம். முதலாவது ரகம், உண்மையிலேயே அறிவை வளர்த்துக்கணும் அப்படி என்கின்ற வாஞ்சியோடு கேள்வி கேட்கிறவங்க, அவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்க. 2வது ரகம், உங்களை அவமானப்படுத்தணும் அப்படி என்பதற்காகவே கேள்வி கேட்கிறவங்க, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. 3வது ரகம், சும்மா டைம் பாசிங்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கிறவங்க, அவங்களையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம், அதாவது இயேசுவை அவமானப்படுத்தி அவரை எப்படியாவது அவருடைய பேச்சில சிக்க வைக்கணும் என்பதற்காகவே கேள்வி கேட்க வந்த ஒரு கூட்டம். எந்த அதிகாரத்தால நீங்க இந்த செயல்கள் எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்த ஒரு கூட்டம். அவங்கள இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சாமர்த்தியமாக கையாண்டு அனுப்பி வைக்கிறாரு. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கையாள முடியாத அளவுக்கு அடுத்தவங்க கேள்விகளோடு வருவார்களாக இருந்தால், நீங்க பண்ணக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடிக்கோங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, நீரே ஆண்டவர், நீரே தெய்வம், உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் கரெக்டாக யாரு என்கிட்ட உண்மையில அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க, அல்லது யாரு என்ன அவமானப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க, இவங்க கிட்ட எல்லாம் நான் எப்படி பேசிக்கணும் அப்படி என்பதற்கான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஜபிப்பீர்களாக இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஞானத்தோடு பதில் அளித்தவர் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. நீங்களும் வாழ்க்கையில் ஞானத்தோடு பதில் கொடுங்க. வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொடுங்கள். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக உறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராக. பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானுமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்க திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே ஆண்டவரது சன்னிதானத்தில் 7 தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தெய்வம் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்
மன்னித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் நம்மோடு நிறைவாக இருக்கிறது. இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் அவரது ஆசீர் கூடவே இருக்க போகிறது. எனவே மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.